ஏய் என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல லேட் ஆகும்னு. நீங்க வேணா போய் கார்ல உட்காருங்க, நான் வந்துடுறேன். நான் மட்டும் போனா நல்லா இருக்காது. இப்ப சகனம் சரியில்லை. இன்னொரு நாளைக்கு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் வா. என்னங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மூலஸ்தானத்தை பார்த்துட்டு போயிடலாங்க. எவ்வளவு நேரங்க ஆயிர போகுது? சாமி வந்துச்சு. இவளுக்கு என்ன? அத்தா 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 ஐயா வாங்கய்யா. அத்தா எதுக்கு வந்திருக்கிற? பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செய்தி சொல்லணுமா? இல்ல உனக்கு ஏதாவது குறை வச்சுட்டாங்களா? டேய் சதாசிவா. அத்தா என்னையா கூப்பிட்ட? ஆமாண்டா, நீதானே சதாசிவா? ஆமா ஆமா ஆமாத்தா. அப்புறம் ஏண்டா என்னையவா கூப்பிட்டான்னு கேக்குற? கொய்யால வாங்கின காசுக்கு மேல கூவுறியா? இருக்கு உனக்கு. டேய் சொல்லாத்தா. டேய் என்னென்னலாம் பண்ணுது இந்த பெரியத்த. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இவ என்ன இப்ப இந்த ஆட்டம் ஆடுறா? என் கூட வரப்ப நல்லா தானே வந்தா? அத்தா அத்தா சொல்லாத்தா. என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லாத்தா. ஐயோ எதையோ யோசிக்கிறாளே. என்னென்னவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா மலையேறிடணும். அத்தா நான் என்ன பண்ணணும்? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்க. நான் ஏதாவது நிவர்த்தி பண்ணாம விட்டுட்டனா? இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கியா அத்தா? எந்த வேண்டுதலையாவது பாக்கி வச்சுட்டனா? உன் குடும்பத்துல கொஞ்ச நாள் நிம்மதியே இருக்காதே. உண்மையா இல்லையாடா? அத்தா பல வருஷமா அப்படித்தான் அத்தா இருக்கு. அப்படியே நான் பழகிட்டா அத்தா. ஏய் ஆத்தா சொல்றத கேளுடா. சொல்லாத்தா. நீயா ஏதாவது குறுக்க பேசுன அந்த விஷயத்தை ஆத்தா மறந்துடுவேண்டா. சொல்லாத்தா. உன் குடும்பத்துல நல்லது நடக்கணும்னா வாரிசு தலைக்கணும்டா. தலைக்கணும். தலைக்கணும்டா. வாரிசு தலைக்கணும். ஆமாத்தா தலைக்கணும். கரெக்ட் தான். கரெக்டா தான் சொல்றாத்தா. ஏய் என்னடா கரெக்டா சொல்றது? உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? அத நீதான் அத்தா சொல்லணும். ஏய் இந்தா அத்தா சொல்லாத்தா. நான் என்ன பண்ணணும்? இந்த புள்ளைக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சா? ஆமா இப்ப கல்யாணமும் பண்ணியாச்சாத்தா. அடேய் வேற என்ன நல்லது நடக்கணும்? அறிவு கெட்டவனே. கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? போதுமா? உன் மருமக வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்தாளே, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேராம இருக்காங்களே, அது உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? தாலி கட்டினா மட்டும் போதுமாடா? மத்தபடி அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அப்புறம் எப்படா வாரிசு வரும்? வாரிசு வரும்.
என்னங்க என்னவா? அது வேற ஒண்ணும் இல்ல. ஓடி போய் கல்யாணம் முடிச்சாலே உன் பிள்ளை. ஆ, அவளுக்கு அவன் புருஷனுக்கு எந்த அந்நியோனமும் இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? அந்த குடும்பம் தலைக்காதான், நாசமா போயிருமா. அதனால அவளுக்கு இனிமேல் பிள்ளை குட்டியே பறக்காதான். ஐயோ எதுக்கு அழுகுற? பூங்கொடி, ஏய், இதெல்லாம் நான் சொல்லல, சாமி சொல்லி இருக்கு. சாமி சொன்னா ஏத்துக்கணும். குழந்தை பிறக்காதான், குடும்பம் தலைக்காதான். அவங்கள நீ ஒண்ணு சேர்க்கலனா உன் குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிரும்டா. இதான் உன்னோட கடைசி தலைமுறையா இருக்கும். முடியட்டுமா? உன் தலைமுறை இதோட முடியட்டுமாடா? ஐயோ ஆத்தா, தப்புதான். அப்படி எதுவும் பண்ணிடாத. நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். இப்ப நீ சொன்னது நல்லதுதான். இப்ப நான் என்னத்தான் செய்யணும்? ஏண்டா எல்லாத்தையும் நான் சொல்லணுமா? அப்புறம் நீ என்ன பண்ண போற? உன் குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா உன் குடும்பம் தலைக்கணும்டா. உன் தலைமுறை இதுக்கு மேலையும் தொடரணும்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். அவங்களுக்கு வாரிசு வந்தே ஆகணும். டேய், எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன ஆத்தா என்ன விட்டுட்டு அவன் மேல வந்துட்டாளா? இவ்வளவு கோவமா இருக்கா? ரொம்ப யோசிக்கிறாளே. ஆத்தா, பெரியம்மா. ஆத்தா, ரஞ்சிதம், என்ன நீ அழுகுறியா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஏ, எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுறேங்கிறேன்? சரி சரி, கடவுள் வந்த இடத்துல எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். சரி சரிடி, வாங்குறேன்ல. என்னாச்சுப்பா? ஆத்தாவுக்கு என்னாச்சு? ஆத்தா, ஆத்தா. பெரியமா, பெரியமா. ஏய், விடுங்க. அழாம வர போறியா இல்லையா? கொன்னுடுவேன். அத பண்ணா கூட சந்தோஷம் தாங்க. நம்ம பூங்கொடி இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையாமுங்க. இத கேட்டு நான் உசுரோட இருக்கிறதுக்கு செத்தே தொலையலாங்க. ஏய், என் பையன் கல்யாணத்தை நிறுத்த நினைச்சவளுக்கு இது சரியான தண்டனை தான். அவளுக்காக நீ அழுதா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாடி, வா.